ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் 34 35. பதம் 34. வர்ஷவாத ஆதபஹிம கர்ம கால குணானனு சக மானவ் ஸ்வாச ரோத வினிர்தூத்த மனோமலௌ. பதம் 35. சீர்ண பர்ண அனில ஆஹாராவ் உபசாந்தேன சேதசா மத்தக காமான் அபிப்சந்தோ மத் ஆராதனம் ஈகது. ஒன் பை ஒன் மீனிங். வர்ஷ மழை, வாத வேகமான காற்று, ஆதப கடுமையான சூரிய ஒளி, ஹிம கடும் குளிர், கர்ம வெப்பம், காலகுணான் அணு பருவகாலங்களின் மாற்றங்களுக்கேற்ப, சகமானவ் சகித்து கொண்டு, சுவாசரோத சுவாசத்தை கட்டுப்படுத்தி யோகத்தை பயிற்சி செய்வதன் மூலம், வினிர்தோத மனதிலுள்ள அழுக்குகள் முற்றிலும் கழுவப்பட்டு விட்டன, மனக மலவ் மனம் பௌதிக களங்கத்திலிருந்து விடுபட்டு தூய்மையடைந்தது, சீர்ண ஒதுக்கப்பட்ட உலர்ந்த, பர்ண மரங்களிலிருந்து உதிர்ந்த இலைகள், அனில மற்றும் காற்று, ஆகாரவ் உண்டு, உபசாந்தேனே அமைதியான, சேதசா முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மனதுடன், மத்தக என்னிடமிருந்து, காமான் அபீப் சந்தோ ஏதோ ஒரு வரத்தை யாசிக்க விரும்பி, மத் எனது ஆராதனம் வழிபாட்டை ஈகது நீங்கள் இருவரும் நிறைவேற்றினீர்கள். டிரான்ஸ்லேஷன். என் அன்புள்ள தாய் தந்தையரே, நீங்கள் வெவ்வேறு பருவகாலங்களுக்கேற்ப எல்லா வகையான துன்பங்களுக்கும் உள்ளாகி, மழையையும் காற்றையும் கடும் உஷ்ணத்தையும் கடும் குளிரையும் சகித்து கொண்டீர்கள். யோகத்தின் வாயிலாக உடலினுள் உள்ள காற்றை கட்டுப்படுத்த பிராணாயாமத்தை பயிற்சி செய்தும், காற்றையும் மரங்களிலிருந்து உதிர்ந்த இலைகளையும் மட்டுமே உண்டும் மன அழுக்குகளையெல்லாம் நீங்கள் தூய்மைப்படுத்தி கொண்டீர்கள். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். வசுதேவரும் தேவகியும் அவ்வளவு சுலபமாக பகவான் கிருஷ்ணரை தங்களது மகனாக பெற்றுவிடவில்லை. பகவான் கிருஷ்ணரும் யாரை வேண்டுமானாலும் தன் தாய் தந்தையராக ஏற்றுக்கொள்வதில்லை. வசுதேவரும் தேவகியும் எப்படி பகவான் கிருஷ்ணரை தங்களது நித்திய புதல்வராக பெற்றனர் என்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. நல்ல குழந்தைகளை பெறுவதற்கு இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளை நம் சொந்த வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். எல்லோரும் பகவான் கிருஷ்ணரை தங்களது மகனாக பெறுவது சாத்தியமில்லை என்றாலும், குறைந்தபட்சம் மனித சமுதாயத்தின் நன்மைக்காக நல்ல குழந்தைகளை ஒருவரால் பெற முடியும். மக்கள் ஆன்மீக வாழ்வு முறையை பின்பற்றாவிட்டால் நாய் பூனைகளைப் போன்ற ஜனத்தொகை வர்ணசங்கரம் அதிகரிக்கும் என்றும், உலகமே நரகம் போல ஆகிவிடும் என்றும் ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுகிறது. கிருஷ்ண உணர்வை பின்பற்றாமல் ஜனத்தொகையை கட்டுப்படுத்த செயற்கை முறைகளை ஆதரிப்பது பயனற்றதாகும். இது மக்கள் தொகையை அதிகரித்து தேவையில்லாத சந்ததியை வர்ணசங்கரத்தை உண்டு பண்ணும். நாய் பூனைகளைப் போல இல்லாமல் கட்டுப்பாடான குடும்ப வாழ்வில் குழந்தைகளை பெறும் முறையை மக்களுக்கு பயிற்றுவிப்பதே மிகவும் சிறந்ததாகும். மனித வாழ்வு உன்னதமான தவங்களுக்கென தபோ திவ்யம். மனித வாழ்வு என்பது உன்னதமான தவங்களுக்கென உள்ளதாகும். நாய் பூனைகளைப் போல ஆவதற்கல்ல. தவ வாழ்வை, தபஸ்ய மேற்கொள்ளும் முறையை அனைவருக்கும் போதிக்க வேண்டும். பிருஷ்ணியையும் சுதாவையும் போல கடுந்தவங்களை மேற்கொள்வது சாத்தியமில்லை என்றாலும், மிக சுலபமாக செய்யப்படக்கூடிய தவ முறையை, சங்கீர்த்தன இயக்கத்தை பயிற்சி செய்வதற்குரிய வாய்ப்பை சாஸ்திரம் அளித்துள்ளது. பகவான் கிருஷ்ணரையே தன் மகனாக பெற தவத்தை மேற்கொள்ளலாம் என்று ஒருவர் எதிர்பார்க்க முடியாது. என்றாலும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடுவதாலேயே, கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடுவதாலேயே இந்த ஜட உலக களங்கங்களிலிருந்து முற்றிலும் விடுபடும் அளவிற்கு ஒருவர் மிகவும் தூய்மையுடையவராகி பரமபதத்தை, ஆன்மீக லோகத்தை அடைகிறார். எனவே சாஸ்திரங்களில் உத்தரவிடப்பட்டிருப்பது போல பௌதீக வாழ்வின் எல்லா அம்சங்களிலும் பூரணத்துவம் பெறுவதற்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடும் முறையை கிருஷ்ண பக்தி இயக்கம் மக்களுக்கு போதிக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம்
10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் 34, 35 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிவடைந்தது.